விக்ரமாதித்தன் வேதாளத்தை கூட்டிட்டு போற வழியில வேதாளம் அவருக்கு நிறைய கதைகள் சொன்னது. அதுல ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ரத்தினபுரி அப்படிங்கிற ஊர்ல ஒரு முனிவரோட சாபத்தால சில நேரம் பாம்பாகவும் சில நேரம் மனுஷனாகவும் வாழக்கூடிய ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு ஒரு பொண்ணை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த பொண்ணுக்கோ இவனுடைய சாபத்தை பத்தி தெரிய வரவும் அவனை திருமணம் செஞ்சுக்க அவள் சம்மதிக்கல. அதனால மனசுடைஞ்சு போன அந்த வாலிபன் ஒரு துறவி கிட்ட போய் தன்னுடைய நிலைய சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறான். அதுக்கு அந்த துறவி, நீ நாக மனிதனாக இருக்கிறதுனால உனக்குள்ள நாகரத்தினம் இருக்கும், அதை எடுத்து தனியா வச்சுட்டு தினமும் இரவு முழுவதும் தவம் இருந்தா நீ நிச்சயமா மனிதனாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே அந்த நாக மனிதனும் செஞ்சுட்டு வரான். ரங்கன் ஒரு வழிபோக்கன். காட்டு விலங்குகள் துரத்தியதால அந்த நாக மனிதன் வசித்த புத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இரவு முழுவதும் அந்த மரத்திலேயே இருந்த ரங்கன் அருகில் உள்ள புத்துல இருந்து ஒரு பாம்பு நாகரத்னத்தை வெளியே கக்கிட்டு மனுஷனா மாறி தியானம் பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டு போறான். பொழுது விடியும் போது திரும்பவும் அந்த நாக மனிதன் பாம்பா மாறி ரத்தினத்தை விழுங்கிக்கிட்டு புத்துக்குள்ளத போறத ரங்கன் பாக்குறான். அடுத்த நாள் இத பத்தி தன்னுடைய நண்பனான கண்ணன் கிட்ட சொல்றான். அந்த ரத்தினம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா பாம்பு தீண்டி சாக இருக்கிறவங்களையெல்லாம் நாம காப்பாத்த முடியும். அதனால இன்னைக்கு ராத்திரியே நாம அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த நாகரத்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அந்த நாக மனிதனோட புத்துக்கு பக்கத்துல மறைஞ்சுகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அந்த பாம்பு தனது நாகரத்னத்தை வெளியே கக்கிட்டு தியானத்துல ஆழ்ந்த போது ரங்கனோட நண்பனான கண்ணன் அதை எடுத்துட்டு போயிட்டான். தியானம் முடிந்து பார்த்த நாக மனிதன் தன்னுடைய நாகரத்னம் திருடப்பட்டதால அவனுடைய லட்சியம் தடைப்பட்டதை எண்ணி ரொம்பவும் வருத்தப்படுறான். அந்த ரத்தினத்தை எடுத்துட்டு போன கண்ணன் பக்கத்து ஊர்ல பாம்பு கடியால பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் குணப்படுத்தி அதிக செல்வங்களை ஈட்டினான். ஒரு நாள் கண்ணன் பக்கத்து ஊருக்கு போறதுக்காக காட்டை ஒட்டிய வழியில வந்துகிட்டு இருக்கான். அப்ப தன்னுடைய நாகரத்தினம் கண்ணன் கிட்ட இருக்கிறத உணர்ந்த அந்த நாக மனிதன் அவனை கடிச்சிட்டான். ஆனா கண்ணன் சாகல. அதே சமயத்துல நாக மனிதனும் சாப விமோச்சனம் பெற்று மனித உருவம் பெற்றுட்டான் அப்படின்னு கதையை முடிக்குது வேதாளம். இப்போ வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட, விக்ரமாதித்தா, தன்னுடைய ரத்தினத்தை திருடியது கண்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாம்பு அவனை கடிச்சது. ஆனா அவன் சாகல. அந்த நாக மனிதனும் முழுமையான மனிதனானான். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டது. அதுக்கு விக்ரமாதித்தன், கண்ணன் நாகரத்னத்தை எடுத்துக்கிட்டு போய் மத்தவங்களோட உயிரை காப்பாத்தும் புண்ணிய காரியத்தையே செஞ்சான். எனவே அதிக புண்ணியம் ஈட்டிய கண்ணனை நாகம் தீண்டியும் அவன் சாகல. கண்ணனோட புனித உடலை தீண்டிய அந்த நாக மனிதனும் சாப விமோச்சனம் பெற்று முழுமையான மனிதனானான் அப்படின்னு பதில் சொன்னாரு. இந்த பதில கேட்டதும் வேதாளம் பறந்து போய் திரும்பவும் முருங்கை மரத்துல ஏறி உட்கார்ந்துடுச்சு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.